அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நீண்ட நாட்களாக ருமேனியா பற்றின தகவல்தான் கூடுதலாக தந்து கொண்டிருக்குன்னா இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு விடயம் பற்றி கதைக்க இருக்கிறேன். ஸோ குறிப்பாக அதை என்ன விடயம் சம்மந்தமானா அண்மையில் ஜெர்மனியில் யாழ்ப்பாணத்து இளைஞரால் தற்கொலை செஞ்சு கொண்ட ஒரு விடயம், அது உலகவாழ் மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான். அந்த விடயம் சம்மந்தமாக அது பற்றி தான் நான் கதைக்க இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் யாராச்சும் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவுண்டு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோக்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ருமேனியாவில் இருந்து வீடியோக்களும் போடுறேன், நான் ருமேனியா சம்மந்தமான வீடியோக்களும் போடுறேன்னா நாகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதை பற்றி கதைக்கலாம். அன்புறவுகள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது கடந்த நாட்களாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம்தான். அதாவது இந்த ஜெர்மனியில் ஒரு இளைஞன் தற்கொலை செஞ்சு தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு விடயம் எல்லாருமே அறிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னால் எந்த ஒரு காரியத்துக்கும் தற்கொலை என்றது முடிவு அல்ல. ஸோ அந்த இளைஞன் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு தாங்காமல் அந்த விடயத்தை செஞ்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த ரீதியில் அவருடைய குடும்ப உறவுகளுக்கு முதலாவது இதயங்கனிந்த ஒரு அஞ்சலி. ஓகே, அது சம்மந்தமாக இப்போ பொதுவாக அந்த விடயம் சம்மந்தமாக இன்றைக்கு நான் கதைக்கிறேன். நானும் வெளிநாட்டில் உள்ளபடியாக இந்த வெளிநாட்டு சிச்சுவேஷனை பற்றி இந்த விடயத்தில் நான் கதைக்க இருக்கின்றேன். மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டிருங்க. குறிப்பாக அவருக்கு என்ன விடயம் நடந்ததுன்னு சொன்னால், உண்மையிலேயே அவற்ற ஃபேமிலி சிச்சுவேஷன் நல்ல ஒரு பணக்கார ஆக்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது எனக்கு தகவலின் அடிப்படையில் நல்ல ஒரு பணக்கார ஒரு குடும்பம் தான். ஆனால் அவர் புகலிடம் கோரி ஜெர்மனியில் வேலைக்கு சென்றிருந்தார். அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது தமிழ் கடை ஒன்றில் வேலை செஞ்சுருக்கிறார். அந்த கடையில் வேலை செஞ்சபடியாக ஒரு சில பிரச்சனைகளை அவரை எதிர்நோக்க வேண்டியிருந்துச்சு. உண்மையான விடயம் என்று சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் கடைகள் வச்சுக்கிற ஒரு கல்சரைகளுக்கும் தான் இந்த வீடியோக்கள். அதாவது நான் சில விடயங்கள் சிலருக்கண்டு மட்டும் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு நான் பலருக்கு சொல்கிறேன், பலருக்கண்டு குறிப்பிட்டு சொல்கிறேன். உண்மையிலேயே ஒரு வெள்ளத்தோல் படைச்சவங்கிட்ட வேலை செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான பரதேசிகள்கிட்ட வேலை செய்கிறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது. தயவுசெய்து யாரும் நான் ஆதங்கத்தில் கதைக்கிறேன்ட்டு குறைநக்காதங்க. இது உண்மை கதை. என்னென்னு சொன்னால், வெள்ளத்தோளோடு உள்ளவன், அதாவது இங்கே வெள்ளக்காரன்கிட்ட வேலை செஞ்சால் அவன் உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் வழங்குவான். என்ன ஒரு தேவைக்கும் அவன் ரெஸ்பெக்ட் வழங்குவான். ஆனால் தமிழாக்கள் அப்படி என்று இல்லை. தமிழாக்கள் இந்த கடைக்கு வேலைக்கு போனால் அங்கே உயிரோட ஆள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றது உடம்பின் அத்தனை பாவங்களே முறிஞ்சி எடுத்து போடுவாங்க. உண்மை கதை உண்டு. ஏனென்று சொன்னால், என்னுடைய நண்பர்கள் ஏராளமானாக்கள் பிரான்ஸ், ஜெர்மன், கனடா போன்ற நாடுகளில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய தகவல்கள் வரும். என்னென்னு சொல்லி பார்த்தா, அந்த அளவுக்கு போட்டு முறுக்கி அடிப்பாங்க. அதாவது அங்கே இப்போ பொதுவான ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நபர் 10 பவுண்ட்ஸுக்கு வேலை செய்கிற வேலையை இவங்களை என்ன செய்வாங்களன்னு சொன்னால், போட்டு புஷ் பண்ணி சாவடித்து போடுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு வேலை இருக்கும். ஒரு நிமிஷம் நிற்க விட மாட்டாங்க. உண்மைக்கும் என்னென்னு சொன்னால், நான் இலங்கையில் இருக்க ஒரு தமிழ் கம்பெனி ஒன்றில் வேலை செஞ்சேன். ஸோ பேர் சொல்ல விரும்பலை. அங்கேயும் அப்படித்தான் இந்த சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ வெளிநாட்டில் வந்தால் சொல்ல தேவையில்லை. தமிழாக்கள் எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுப்பாங்களன்ட்டு உண்மைக்கும் அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் தெரியும். இந்த வீடியோக்கள் யாராச்சும்
தமிழ் ஆக்கள்ன்ற கம்பெனியில் வேலை செய்கிற நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பரவாயில்லை. அண்டே உங்களுக்கான தான் நான் கதைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த தமிழாக்கள் செய்கிற வேலை உண்மையிலே இந்த ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், லண்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளில் அதுவும் விசா இல்லாமல் ஒருத்தன் போய் அம்பிடுவானா இருந்தால் அவனை உயிரோடு இருக்கே அவன் உடம்பு ஃபுல்லாத்தையும் கலட்டி எடுத்து போடுவாங்க. இந்த வேலை கொடுக்குறவங்க ஒரு வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதை விட அவர்ஸ் கூட, குறிப்பாக பொறினை பொறுத்த வரைக்கும் ஒரு விசாவோடு இருக்கிறவனுக்கு 8 மணித்தியாலந்தான் வேலை. அதை விட விசா இல்லாமல் இருக்கிறவனுக்கும் 8 மணித்தியாலந்தான் வேலை வந்து ஒரு சாதாரணமானவனுக்கு 8 மணித்தியாலந்தான் வேலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்போ விசா இல்லாதவன் என்ன செய்வான், தனக்கு வேலை முக்கியம்ன்றதுக்காண்டி இந்த பரதேசிகள்ன்ற கம்பெனிகளில் போய் மாட்டுவாங்க. உண்மைக்கும் பரதேசிகள்ன்று சொல்கிறேன்ட்டு குறைனாக்காங்க, உண்மை பரதேசிகள்ன்ற கம்பெனிகளில் போய் மாட்டினா அவங்க போட்டு சாவடித்து தங்களோட வருமானத்துக்காண்டி சாவடித்து அவனை மனநோயாளியே ஆக்கி போடுவாங்க. இன்றைக்கு அந்த கட்டத்திலான அந்த இளைஞன் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை செயற்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு உயிரை மாய்த்திருக்கிறான்டா. பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டு அங்கே கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. இந்த தமிழாக்கள், அதாவது புலம்பெயர் நாடுகளில் பல கடைகளை வச்சு எங்களோட தமிழ் உள்ளங்களுக்கு வேலை கொடுக்குற நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளங்களை கொடுங்கடா முதல்ல. அதை விட வேலை நேரங்களில் சரியான முறையில் செயற்படுத்துங்க. நீங்கள் கண்டபடி எல்லா சம்பளங்களையும் குறைச்சும் கொடுத்து அவங்கள அடிமைத்தனமாக வேலை செய்ய வச்சு அவங்கள இன்றைக்கு பாருங்கள் எந்த அளவுக்குல கொண்டு போய் விட்டுருக்குறீங்களான்ட்டு. ஒருத்தண்ட உயிரை மாய்க்கிற அளவுக்கு உங்களுடைய வேலைகள் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவில் நிற்கிறீங்களான்ட்டு சொல்லி இப்போ நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க. அதை விட இந்த இப்படியானவங்கள், அதாவது புலம்பெயர் நாடுகளில் இந்த தமிழாக்கள் நிறைய பேர் கடைகளை வச்சுக்கிறாங்களான்னு, இவங்கள் தரவழியெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய போராட்டங்களை காரணம் காட்டி அந்த நேரம் மோடி வந்து நல்லா இன்றைக்கும் உண்டியல் காசு மூலமாக வருமானங்களை சேகரித்து அவங்கெல்லாம் இப்படியான வேலை செய்கிறவங்க. உண்மைக்கும் எங்களுடைய போராட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்றைக்கு தாங்கள் நல்லா வந்துட்டாங்க. ஆனால் மற்றவனை நல்லா வர்றதுக்கு அதுக்கு வழியும் விட மாட்டாங்க. பரதேசி நாயில் எங்கென்றாலும் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் உங்களை நம்பி வேலைக்கு வர்றவனுக்கு சரியான முறையில் வேலைகளை கொடுங்கடா. அதை விட சம்பளங்களையும் கொடுங்க. அதை விட அவனை சுதந்திரமாக முதலாவது வேலை செய்ய விடுங்க. ஒருத்தன் இந்த அளவுக்கு முதலாவது ஒருத்தன்ற சுதந்திரத்தை எப்போ நாங்கள் பறிக்கிறோமோ அங்கே தான் அவனுக்கு கேள்விகளும் அங்கே அவன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் செயற்பட ஆரம்பிப்பான்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ தயவு செய்து கொஞ்சம் இந்த விடயங்களில் கொஞ்சம் இனி என்றாலும் திருந்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த தமிழ் கடைகள் வச்சுக்கிற ஒரு சில பரதேசிகளை எல்லாரையும் சொல்லையில் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுற பரதேசிகளுக்கான தான் இந்த வீடியோ. ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம்.